வணக்கம் மக்களே. ஃப்ரீயாக டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் கிடைக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த செஷனில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் வெப் டிசைனிங் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஏற்கனவே லோக்கல் ஹாஸ்ட்டில் வேர்ட்ப்ரெஸ்ஸை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. பட் ஸ்டில் அதில் நீங்கள் க்ரியேட் பண்ணுற வெப்சைட்ஸை உங்களால் எல்லாருக்கும் காட்ட முடியாது ஆர் லைவ் கொண்டு போக முடியாது. ஆனால் ஃப்ரீயாக ஒரு டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் உங்ககிட்ட இருந்தால் உங்களால் நீங்கள் பில்ட் பண்ணுற சைட்டை லைவ்க்கு கொண்டு போக முடியும், எல்லாருக்கும் அதை பார்க்குற மாதிரி செய்ய முடியும். ஸோ வாங்க இன்றைக்கி செஷனுக்குள்ளே போகலாம். ஃப்ரீயாக டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் கிடைக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த செஷனில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு profreehost.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரௌசரில் profreehost.com அப்படின்னு டைப் பண்ணி ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜில் உங்கள் இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிருக்கும். ஆனால் உங்களோட இமெயில் அட்ரஸை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். இப்போது உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு இமெயில் வந்திருக்கும். சப்போஸ் வரலனா ஸ்பேமில் செக் பண்ணுங்கள். எனக்கு இன்பாக்ஸில் வரல, ஸ்பேமில் தான் வந்திருக்கு. ஸோ இந்த மெயிலை ஓப்பன் பண்ணி ஆக்டிவேட் அக்கௌண்ட் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணிட்டோம். இப்போ கிளைண்ட் ஏரியான்ற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கிரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இந்த பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போது நாம் புதுசாக ஒரு டொமைன் நேம் கிரியேட் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட ஃப்ரீ டொமைன். நான் கோர்ஸ்மாங்க் லைவ் அப்படின்னு என்னோட டொமைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா coursemonklive.liveblog365.com அவைலபிளாக இருக்குது. பட் எனக்கு இந்த டொமைன் எக்ஸ்டென்ஷன் தேவையில்லை. அதுக்கு பதிலாக UNAUX இந்த டொமைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுவும் எனக்கு அவைலபிளாக தான் இருக்குது. இப்போ இந்த டிக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டொமைன் உங்களுக்கு கிடச்சிரும். ஆக்சுவலாக நம்மளோட டொமைன் கிடச்சிருச்சு. இப்போ இது சுற்றிட்டே இருக்கு இல்லையா, இது சுற்றி நிற்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அப்படி இல்லைனா இந்த மேனேஜுங்கிற பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் நம்மளோட டொமைன் நமக்கு க்ரியேட் ஆகலை. ஆக்சுவலாக க்ரியேட் ஆகிட்டுருக்கு. க்ரியேட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் இந்த ரீஃப்ரெஷ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கண்ட்ரோல் பேனல் ரெடி ஆயிடுச்சு. அதாவது என்னோட டொமைனும் ரெடி ஆயிடுச்சு, என்னோட கண்ட்ரோல் பேனலும் எனக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ரீடைரக்ட் ஆகும். இங்கே சென்ட் எனிவே அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஐ அப்ரூவ் அப்படிங்கிற இந்த பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட கண்ட்ரோல் பேனல். இங்கிருந்து தான் நாம் நம்மளோட டொமைனில் வேர்ட்ப்ரெஸ்ஸை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வேர்ட்ப்ரெஸ்ஸை நாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா சாஃப்ட் க்ளூஸ் ஆப் இன்ஸ்டாலர்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வேர்ட்ப்ரெஸ்ன்றதை செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஹோஸ்டிங்கில் நம்ம வேர்ட்ப்ரெஸ்ஸை இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு இன்ஸ்டால் நவ். ஸோ இந்த URLல தான் இப்போ நாம் இன்ஸ்டால் பண்ணுற வேர்ட்ப்ரெஸ் போய் ஸ்டோர் ஆக போகுது. உங்கள் சைட்டோட நேம் அண்ட் சைட் டிஸ்கிரிப்ஷனை இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க.
அடுத்ததாக உங்கள் சைட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் தேவை. ஸோ உங்களுக்கு என்ன யூசர் நேம் வேணுமோ அதை இங்கே கொடுக்கலாம். அதே மாதிரி உங்களோட அட்மின் பாஸ்வேர்டையும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அட்மின் யூசர் நேம் அண்ட் அட்மின் பாஸ்வேர்டை வச்சு தான் நீங்கள் உங்கள் வேர்ட்பிரஸ் சைட்டை லாகின் பண்ணி உங்களோட வேர்ட்பிரஸோட டேஷ்போர்டுக்குள்ளே நீங்கள் உங்களால் போக முடியும். ஸோ ஒன்ஸ் அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்து இன்ஸ்டால் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன் மினிட்குள்ளார இது இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் விண்டோ வரும். ஸோ இங்கே இருக்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பட் இன்னும் இந்த டொமைன் ஆக்டிவ் ஆகலை. இது ஆக்டிவ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 16 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஹோஸ்ட் பண்ண நம்மளோட சைட் அண்ட் நம்ம டொமைன் இப்போ லைவுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த சைட்டு தான் நாம் வந்து 16 ஹவர்ஸ்க்கு முன்னாடி செட்டப் பண்ணியிருந்தோம். அப்போ அது உடனே ஆக்டிவேட் ஆகலை. பட் இப்போ அது ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ ஒன்ஸ் உங்கள் சைட் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் இதோட டேஷ்போர்டுக்குள்ளே போகணும். அதாவது வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டுக்குள்ளே போகணும் இல்லையா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த .com பக்கத்தில் ஒரு ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. WP ஒரு ஹைஃபன் கொடுத்து அட்மின் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து வேர்ட்பிரஸ் லாகின் பேஜ். இந்த பேஜில் நாம் அங்கே கொடுத்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன். ஜஸ்ட் லாகின் கொடுக்குறேன். சூப்பர். இதுதான் வந்து நம்மளோட வேர்ட்பிரஸ் டேஷ்போர்ட். நம்மளோட ஃப்ரீ டொமைனில் ஃப்ரீ ஹோஸ்டிங்கை யூஸ் பண்ணி வேர்ட்பிரஸை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டோம். நம்ம வெப்சைட் இப்போ லைவில் இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம்.